ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்குங்க. நான் இருந்த காம்பவுண்டில் வந்து நாங்களாம் ஒரே ஃபேமிலியாக பக்கத்தில் இருந்தோம். ரொம்ப பழக்கம். அந்த அக்காவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அவங்க மகளுக்கு வந்து இன்றைக்கி கல்யாணம். முஸ்லீம் தான். இன்றைக்கி பிரியாணி வேட்டை தான். இன்றைக்கி வந்து கல்யாணத்துக்கு சூப்பராக கிளம்பியாச்சுங்க. அங்கே போய் என்னென்ன சாப்பிட்றோம், எப்படி என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடுறேன். என் கணவர் வந்து கீழே பைக்கில் நிற்கிறாங்க. நம்ம வந்து இப்போ கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள், இதான் என்னோடய சேரீ. சிம்பிளாக தான் கட்டியிருக்கேன். போதும், வெயில் அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் உடம்பு வேற முடியலைங்க. சளி பிடிச்சிக்கிட்டு ஜில்லு தண்ணியை மட்டும் தயவு செஞ்சு குடிச்சிடாதீங்க. குடிச்சிட்டு காலையெல்லாம் வாந்தி எடுத்துகிட்டு கிடந்தேன். எப்படி போய் பிரியாணி சாப்பிட போகிறேன்னு தெரியலை. சரி வாங்க கிளம்பலாம். பயங்கரமாக வெயில். அவங்க எப்படி 12 மணிக்கு தான் தாலி கட்டுவாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முஸ்லீம் கல்யாணத்துக்கு போகிறேன். போயிட்டு அங்கே என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு போடுறேன். ஃபஸ்ட் டைம் முஸ்லீம் கல்யாணத்துக்கு போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிட்டாங்க. நிச்சயதார்த்தம் போய் பார்த்துட்டு வந்தேன் ஃபஸ்ட் டைமு. இப்போ செகண்ட் டைம் வந்து கல்யாணத்துக்கு. நான் இந்த ஊருக்கு வந்தே ஃபஸ்ட் டைம் முஸ்லீம் கல்யாணத்துக்கு ஃபஸ்ட் டைம் போகிறேன். போய் என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி வாங்க பார்க்கலாம். 12 மணிக்கு தான் தாலி கட்டுறாங்க. உச்சி வெயிலில் தான் கட்டுவாங்க போல். சரிங்க, இப்போ வந்து நம்ம கிளம்பலாங்க. அவங்க வேறு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். கல்யாணத்துக்கு ஜம்முன்னு ரெடி ஆகிடாச்சா? இங்கே உங்கள் ட்ரெஸ்ஸை காமிங்க. இங்கே பாருங்கள், என் பிள்ளைங்க ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள். இங்கே பாருங்க, நாங்கள்லாம் சிம்பிளாக கிளம்பிட்டோம். என் வீட்டுக்காரர் ரொம்ப சிம்பிள். நான் தான் கிரேண்டாக இருக்கேன். கிரேண்டர் மாவு அடிக்கிற கிரேண்டர் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். வாங்க போகலாம். அட சும்மா இருமா. என்ன பிரியாணியா? இங்கே பாருங்கள், சிக்கனு, பச்சடி, கேசரி, அடுத்து பிரியாணி. ஏன்பா கல்யாணம் சூப்பராக முடிஞ்சிச்சு. இந்த பிரியாணி போடுறாங்க பாருங்கள். முஸ்லீம்காரங்கனால பிரியாணி என்ன போவா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பீஸ் இல்லைன்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? சரி வரும். இங்கே வாங்க நீங்களும் சாப்பிடலாம் பிரியாணி. இங்கே பாருங்கள், பிரியாணி கிண்ணத்தில் அளவு வச்சு போடுறாங்க பாருங்க. அளவு கிண்ண அளவு. பீஸ் இருக்காமா? வாவ், பெரிய பீஸ். பாவா உங்களுக்கு பீஸ் இருக்கா? பீஸ் இல்லாட்டி பிரியாணி சாப்பிட மாட்டோம். எங்கே பீஸ் இருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிரியாணி வச்சுட்டாங்க. சிக்கனு, மட்டன் பிரியாணி, பச்சடி, அப்புறம் வந்து கேசரி. நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். சாப்பிடுங்கம்மா, எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். இங்கே ஒருத்தவங்க 3 பேர் டூர் வார்த்துருக்காங்க. என்ன ஐஸ் வாங்க போறீங்க? டெடி பியரா? ஏமாவா ஐஸ் சாப்பிடவா? நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு அவங்க சாப்பிடுறாங்க, நான் சாப்பிடல. ஏன் ஒன்று சாப்பிடுங்க. எனக்கு தான் சளி பிடிச்சிருக்கு. எனக்கு தான் சளி பிடிச்சிருக்கு. நாங்கள் எடுங்க. எனக்கு தான் சளி பிடிச்சிருக்கு. எட்டால சாப்பிட முடியாது. என் பிள்ளையை மட்டும் வெளுத்து வருது. எடா ஐஸ் வெயிட் எடுத்துருக்கேன். சாப்பா பாரு. டெடி பியரா இது பேரு? எங்கேயாவது விசேஷத்துக்கு கூட்டு போனால் ஐஸ் சாப்பிடாம வராதுங்க. ஏமாவா பாருங்க, குட்டி ஐஸ்கிரீம் தான். அருண் ஐஸ்கிரீம் கடை. கொடுங்க, நான் எடுக்கிறேன். நீங்கள் ஒன்று கப்பு சாப்பிடுங்க. ஒன்றும் ஆகாது. அருண் ஐஸு 10 ரூபா கப்பு கொடுங்கக்கா. வேறு சிரிப்பேன். 32 பல்லும் தெரியுது. ஐஸுன்னு சொன்னேன்ன என்னால் சாப்பிட முடியாது. சரி, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? எடுக்கல. உங்களை எடுக்க மாட்டேக்கா, எடுக்க மாட்டேன். ஓடிடாதீங்க. ஐஸ்கிரீம் கடையை விட்டு அப்புறம் நாங்கள் ஆட்டையை போட்டு போயிடுவோம். நல்லா இருக்காம்மா ஐஸ்கிரீம்? எங்கே டெடி பியர் ஐஸா? எங்கே நல்லா இருக்கா? உங்களுக்கு என்ன கப்பா? சாப்பிடுங்க. மனசாட்சி இல்லாமல் என்னை விட்டுட்டு சாப்பிட்றீங்க. ஆஹாப்பா, எனக்கு ஏற்கனவே சளி பிடிச்சி வாந்தி. எனக்கு வேணாம்ப்பா, நீங்கள் சாப்பிடுங்கப்பா. வெளுத்து கட்டுங்கப்பா. ஐஸ் என்ன கொலவரி பண்ணி வச்சுருக்க? குச்சி ஐஸா? பொறுமையாக சாப்பிடணும். ஆமாம், இங்கே வரு. பாதியை கீழே கொட்டியாச்சு. குச்சி ஐஸ், இது பேர் தான் குச்சி ஐஸ். எங்கே ஒரு வாய் வைங்க பாவா. டேஸ்ட்டுக்காவது கொடுங்க, மனசாட்சி இல்லாமல்.
யாருக்கு பிஸ்கட்டு? என் வீட்டுக்காரு எங்களை வளர்க்குறாரோ இல்லையோ வேலை செய்கிற இடத்துல ஒரு நாய் வளர்த்து வச்சிருக்காரு. எதுக்குண்ணா? அதுதான் நன்றி உள்ள நாய். நாங்களாம் நன்றி இல்லாத நாய். விரட்டி விட்டுருவாங்க. நான் எங்களை அப்படியே சொல்கிறீங்க நன்றி இல்லாத நாயின்னு சொல்கிறாங்க. என் பாப்பா பிஸ்கட் வாங்கிட்டு வராங்க பாருங்க. நாய்க்கு பிஸ்கட் டெய்லி வாங்கிட்டு போய் போடுவாருங்க வேலை செய்யும்போது. இன்னைக்கு வாங்கிட்டு போய் சும்மா வீட்டில் இருக்கோம். எனக்கும் வீட்டிலே இருக்கனால எங்கேயுமே குழந்தைகளுக்கு லீவ் விட்டு எங்கேயுமே போகலை. சரி இப்படியே ஃபங்க்ஷன் வந்துட்டோம், போய் நாயை பார்த்துட்டு பிஸ்கட் போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அது நன்றி உள்ள நாய். எங்கே பிஸ்கட் காமி தானியா போலாமா? ஒன்று ஊன்னு சொல்லிட்டு வருது. மரம் செடி கொடி சூப்பரா இருக்கு. அடா என்ன குளுகுளுப்பு. இங்கிட்டு வெயிலே இல்ல பாவா. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. செம்மையா இருக்குல்ல. ஐயோ சூப்பரா இருக்கு கிளைமேட். யாரு பிக்னிக் எங்க போவாங்க, என் வீட்டுக்காரர் எங்க கூட்டு வராருன்னு பாருங்க. அவர் வேலை செஞ்ச இடத்துக்கு என் பிள்ளை வந்து பார்க்கணுமா. அப்பா வேலை செஞ்ச இடம் பிளாட்டு போட்ட இடம். பிளாட்டு போடல, பெயிண்ட் அடிச்சாங்க. இப்ப பாருங்க ஒரு நாய் பாசத்துல எப்படி ஓடி வருதுன்னு பாருங்க. இந்த வருது வரணும் அந்த இடத்துல. அடிங்க 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 ஓடி வருதான்னு பார்ப்போம். பாசத்துல ஓடி வர வாழை ஆட்டிருச்சு. வாழை ஆட்டிருச்சு. வாழை ஆட்டிருச்சு. கருப்பு சாப்பிட்டியாப்பா? இங்க வருங்க. எதுக்குப்பா? எதுக்கு சாப்பிடல? ஐயோ சாப்பிடலையா? வா வா வா, பயப்படாத என்னை பார்த்து. என் வீட்டுக்காட்ட டெய்லி பிஸ்கட் சாப்பிட்றீல. இங்க வருங்க, இங்க பாருங்க. பாவம் போவா, யாருமே சாப்பாடு போட மாட்டாங்க. ஐயோ பாவம் போவா. வா உங்களை பார்த்தோன்னா வாழாட்டுது போவா. இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என் வீட்டுக்கார பார்த்துட்டு குஷியை பாருங்க. ஏமாவா டெய்லி பிஸ்கட் போடுறதுனால உங்க மேல அவ்வளவு பாசம். அது பேர் பொட்டையா? எங்க வருமா? இங்க வர வாழை ஆட்டுறத. நன்றி உள்ள நாயினா இதுதான்ப்பா. விசிலூர் எங்க வருது? அந்த இருக்கு வருங்க. இந்த ஓடி வருது பாருங்க கிடுகிடுன்னு. ஐயோ பாபம். ஏமா இங்க இருக்கிறவங்க சாப்பாடு போட மாட்டாங்களா? பசியில பயங்கர பசியில இருக்கும். தண்ணி கூட வைக்க மாட்டாங்களா பாவா? ஓடியா ஓடியா, நம்மளையெல்லாம் பார்த்தோன்னே என்னடா கலர் கலரா தெரியுதுன்னு வரமாட்டேங்குது போல பாவா. வந்துட்டா பாருங்க பொட்டன்னு கூப்பிட்டேன்னு. ஓடியா 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 சாப்பிடு ஓடியா. குடுமா குடுமா. நான் உங்களையெல்லாம் பார்த்து பயப்படுதுமா. சுத்துது என்ன சுத்தி ரவுண்ட் அடிச்சிட்டு. ஓடாதீங்க விடுங்க, பிஸ்கட் சாப்பிடு. விடு அப்பா மட்டும் போகட்டும், விடு அப்பா மட்டும் போகட்டும். அப்பா கிட்டனா சாப்பிடு. இந்த அப்பா கிட்டன்னு சொன்னா வாங்குது பாரு. நம்மளை பார்த்தாதே பயப்படுது. அழகுச்சி, நீங்க அழகுச்சி. ஏம்மா நீங்க ஒரு அழகுச்சி. அழகு தானியா இந்த சாப்பிடுதுங்க ரெண்டு. பாவம் ஏதோ பசியா இருக்கும் போல பாவா, பயங்கரமா பாவம். இன்னும் எங்கே போகிறீங்க? பொட்டையை கூட்டு வரீங்களா? வேர் இஸ் த பொட்டை குட்டி நாயா? எங்கே போகிறீங்க? பிஸ்கட் போட கிளம்பிட்டாரு. மெல்லுக்கட்டாம போடுங்கம்மா, பயப்படுது. மெல்ல போடுங்க, பயப்படுது. மெல்ல மெல்ல. அப்பா இன்னொரு நாய் வா, மெல்ல மெல்ல. அழகு பத்தா? அது என்ன அழகு பத்து? சாப்பிடுங்க, வயிறு பசி பாவம். பாபா ஓடி வருது பாபாய், கூடையே ஓடி வருது. அது எங்கே என்ன சின்னதை காணா, அந்த இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கு. பறக்குறீங்க பழமா?
இனிப்பு பழமா? எல்லாம் மூணுமே கலந்துருக்கும். எங்கே காமிங்க. இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு. இந்த பழமா? அது என்ன பழம்? இங்கே அதே மாதிரி ஏன் ஆப்பிள் மாதிரியே இருக்குல்ல? மரத்தில் இருக்கா? பாரு திங்கிற மாதிரி ஒரு இருக்கு. எங்க தக்காளி மாதிரியே இருக்குவா பார்க்க. டேஸ்ட் பண்ணுங்க, வாயில் வைங்க. தக்காளி மாதிரியே இருக்கா? புளிக்குதா? நல்லா இருக்கா? புளிக்குதா? ஏ வேணாமா, நீ போகாத. ஏய் அது புது ஆளு இருந்தால் கடிச்சு வச்சிரும். போகாத, வேணாம். அப்பா போகட்டும். நானியா? புளிக்குதா? சின்ன பிள்ளையா தூக்கிட்டு போக? அப்படியே நடிக்காதம்மா. தூக்கிட்டு போன்னு என்ன நீ முக்காடு போட்டு வர? ஏம்பாவா வேலை முடிஞ்ச ஒரு வழியா ஃப்ளாட்டு போட்டாச்சு. ஏம்பாவா அடுத்த ஒரு ஃப்ளாட்டை வாங்கி நம்ம வீடை கட்டிட வேண்டியதான். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. என்னது? அது இந்த ஜென்மத்தில் கரெக்டாக சொல்லிட்டேன். அங்கே உங்கள் அப்பா ஏதாவது மதிச்சு பேசுதான்னு பாரு. போய்கிட்டே இருக்கிறத ஃப்ளாட் போட்டுட்டாங்கங்க நல்லபடியாக. போன வாட்டி வந்தப்போ எப்படியோ இருந்துச்சு, இப்போ நல்லா இருக்கு. என்னமோ பிளாட்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது. இந்த இருக்கு வேறு மரம், அந்த மரம். இதை வந்து அப்படி இந்த சின்ன பூச்செடி மாதிரி செட் பண்ணி சின்ன சின்ன குச்சி நட்டு விட்டுருப்பாங்க. அப்படின்னா அப்படியே சமுக்கமாக வரும். வீட்டு முன்னாடி வைப்பாங்க. இது வளர்ந்து லேட் ஆகும். மஞ்சள் பச்சை அதே கலந்துருக்கு. இது பேர் எல்லா வீட்டு இந்த எந்த பிள்ளை வீட்டில் இருக்குல்ல, யாரு இல்லை இல்லை பெரியார் வீட்டுக்கு முன்னாடி இருக்குது பாருங்க. பூவும் நல்லா இருக்கு. இந்த பூச்செடி நல்லா இருக்கு. நல்லா மனமாக இருக்கும்பா, வாசனையாக இருக்கும். இது என்னங்கவா கூடார மாதிரி இருக்கு. நீ சும்மா உட்காரவா பாய். இந்த இருக்குல்ல அழகா கூடாரம்லாம் போட்டு சூப்பராக இருக்கு. இந்த பூ பிடிங்க கொடுங்க பாபா. இந்த பூ உனக்கு தெரியாதா? இந்த பூ நல்ல மனமா இருக்குமா? ஆமா பாபா, செண்டு வாசனை அடிக்குது, நல்லா இருக்கு. ஒன்னு பிடிக்கிறவா? இது எவ்வளவு ஆழம்னு பாருங்க. இது ஆழமா இறங்கி நீச்சல் அடி சரியா? இல்லைங்க, நான் கூட எவ்வளோ ஆழம் சொன்னோன்னு ஏதோ கிணறுன்னு பயந்துட்டு ஓடி வந்து பார்த்தா என்னவே ஏமாத்துற பாருங்க. இந்த பூ சூப்பராக இருக்குங்க. இது ஒன்று பிடிக்கலாம், நல்லா இருக்கு. இந்த இலையே சூப்பராக இருக்கு பாருங்க. மனமா சூப்பராக இருக்கு. மனமா இலையே எவ்வளோ கட்டையா இருக்கு. பால் வருது, கருப்பு வருது, அது கூடயே வரும் சாப்பிடு. நல்லா இருக்குங்க. யாருமே இன்னைக்கு வேலை செய்யலை, வெறிச்சோன்னு இருக்கு. கொட்டை வர வருது அங்க. அப்படியே போட்டோ எடுமா. நான் உங்க அப்பா ப்ரப்போஸ் பண்ற மாதிரி பாலா தெரியுமே, பால் இருக்குமே. அது இல்ல, நான் உங்க அப்பா வீடியோ எடுத்துட்டு தான் இருக்கேன். உங்க அப்பாவுக்கு நான் வந்து ப்ரப்போஸ் பண்ண போறேன். எடிக்கு ப்ரப்போஸ் பண்ணது இல்லைங்க. மூஞ்சில் தெரிச்சிருச்சு பால். ஐயோ தட்டி விடாதம்மா, மூஞ்சில் கண்ணுல பட்டுச்சுன்னா அங்க பாபா பிசு பிசு ஒட்டிக்கிச்சு. அப்பா அங்க ஆறுங்க. பாபா ஐ லைக் யூ. என்னைக்கா ஒரு நாளைக்கு இப்படி எனக்கு கொடுத்துருக்கீங்களா? இந்த நானே இப்பயே கொடுத்துறேன். போட்டோ பாருங்க, வந்து நல்ல மழையில மாட்டிக்கிட்டோங்க. சுத்திட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தா நல்ல மழை அடிச்சுக்கிட்டு. எவ்வளோ அரை மணி நேரமா நின்றுருக்கோங்க. எங்க ஊர்ல இவ்வளோ பெரிய மழை பெய்யுதுன்னு அதிசயமா இருக்கு. இது பாருங்க அடிச்சு ஊத்துறத. ஆமா, எங்க வண்டி பாவம், காற்று வரப்போகுது. நல்ல மழைங்க. அரை மணி நேரம் மழை ஊற்றுக்கு பாருங்க. அப்பா எப்போ வீட்டுக்கு போகிறேன்னு தெரியல. பாப்பா வேற போய் டியூஷன் போகணும். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் இருந்தால் வீட்டுக்கு போயிருக்கோம். எப்படி ஊற்றுதுன்னு பாருங்க. கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா ஓடிடுவோம். ஊரை இங்கே நின்றுருக்கோம். ஏமா இன்னைக்கு வீட்டுக்கு போன மாதிரி தான். வீட்டுக்கு போன மாதிரி தான் இன்னைக்கு. ஒரு மணி நேரம் ஆச்சுங்க இங்கே நின்று. அது வாட்டு ஊற்றுது மழை, முடியல பாருங்க எப்படி பெய்யுதுன்னு. வீட்டுக்கு வேற ரொம்ப தூரம் போகணும். என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஏதோ ஒரு இடத்துல நின்றுருக்கோம். தெரிக்குதுங்க. ஐயோ கடல்ல காத்து பாருங்க பாபாய். காத்து பயங்கரமா இருக்கு. ஆனா இவ்வளோ பெரிய மழை
ட்ரிப்பாக இருக்கு. இப்படியா மழை பெய்யும் இன்னைக்கு? அதுக்கே பொறுக்கலை போல. அப்பாடா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இங்கே மழையும் பேஞ்சு ஓஞ்சிருச்சுங்க. மழையில் நனைஞ்சு சேலை துணிமணியெல்லாம் நனைஞ்சு நாஸ்தி ஆயிடுச்சு. மண்டையை பாருங்கள். ஒரு வழியாக வந்தாச்சு. மழையும் ஒன்றா ரொம்ப நேரம் இன்றைக்கி அடித்து ஊற்றிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பயங்கர டயர்டாக இருக்குது. பிரியாணி சாப்பிட்டது, சுற்றிட்டு வந்தது, எங்கே சுத்த போனோம், சும்மா போய் காடை பார்த்துட்டு வந்தோம். அவ்வளோதான். சரிங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாப்பா வேறு டியூஷன் கிளம்பிட்டாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.